அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் இனிய தாய்மார்களே, தந்தைமார்களே, அன்பு சகோதரர்களே, தனவான்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என் இதயம் கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹை இன்னொரு தடவை சொல்லிக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 10 நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு சப்ஜெக்ட் பேசியிருந்தேன். பலஸ்தீன் மக்கள் தரும் பாடம், பலஸ்தீன் மக்கள் தரும் அற்புதமான பாடம். அதில் நான் பேசும்போது ஒரு ஆயத்தை குறித்து நான் வந்துக்கிட்டு உங்கள்கிட்ட சூரா அல் பக்ரா 126வது அத்தியாயம் சொன்னேன். 126வது வசனம் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை நான் தவறுதலாக சூரா அல் பக்ரா இல்லாது அது வேறு ஆயத்தை குறிக்குது. நான் சொல்ல வந்த ஆயத்து சூரா அல் அன்கபூத். சூரா அல் அன்கபூத் அத்தியாயம் 29 வசனம் 2, 3. நான் தவறுதலாக வந்துக்கிட்டு சூரா அல் பக்ரா 126ன்னு சொன்னேன். நான் சொல்ல வந்த ஆயத்து அத்தியாயம் 29 வசனம் 2, 3. 2வது வசனம் 3வது வசனத்தில் அந்த ஆயத்து எப்படி வருதுன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் வலகத் ஃபதன்னல்லஸீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்னல்லாஹ் لمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين. صدق الله العظيم. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, நம்பிக்கை கொண்டோம் என்று கூறியதன் காரணமாக சோதிக்கப்படாமல் விடப்படுவீர்கள் என மனிதர்கள் நினைத்து விட்டார்களா? அல்லாஹ் கேட்குறான். அவர்களுக்கு முன் சென்றோரையும் சோதித்தோம். உண்மை பேசுவோரை அல்லாஹ் அறிவான், பொய்யர்களையும் அல்லாஹ் அறிவான். மாஷா அல்லாஹ். பத்தியலா? இப்போ இதில் இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான் அல்லாஹ்? சோதனை என்பது யாரையும் விட மாட்டான். எல்லாரும் சோதனைக்கு உட்படுவார்கள். எல்லாரையும் அல்லாஹ் சோதிக்குவான். ஏன்னா முந்தைய சமுதாயத்தை சோதித்தது போல நம்மளை சோதிக்காமல் விட்டுடுவானா? அல்லாஹ் கேட்குறான். உன்னை சோதிக்காமல் நான் தேர்வு செய்வேனா? பொருந்தி கொள்வோனா? அல்லாஹ் பொருந்தி கொள்வானா? சோதனை வைப்பான். அந்த சோதனையை தாண்டி வரணும், பொறுமையை கையாளணும். ஸோ இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இது எல்லா காலத்துக்கும் பொருந்துது, பலஸ்தீன் மக்களுக்கு பொருந்துது. அல்லாஹு அக்பர். அப்போ இந்த அடிப்படையில் இன்னைக்கு சோதனைங்கிறது ஈமான் கொண்ட நம்மளுக்கு வரும், கட்டாயம் வரும். அதை நம்ம தாண்டி வரணும், பொறுமையோடு கையாள வேண்டும். அதுலேயும் பலஸ்தீன் மக்கள் படக்கூடிய வேதனை, சோதனை, துன்பம், துயரம், கவலை, துக்கம் இதெல்லாங்க ஒரு பெரிய பாடமாக எல்லாம் நம்மளுக்கு அமைச்சிட்டான். பலஸ்தீன் மக்களுடைய ஈமான பற்றியலா யாராவது ஒரு ஆள் உங்கள்கிட்ட சொல்கிறாரு வைங்களேன், அதாவது என்னுடைய கதையை கேட்டிங்கன்னா அதை ஒரு படமாக கூட எடுக்கலாம். அடேங்க அப்பா, அவர் சொல்லுவார், அவ்வளோ துயரமான வாழ்க்கை என் வாழ்க்கை, அதை எடுத்தோம்னா ஒரு படமாக எடுத்தோம்னா அது நல்லா ஓடுமா, அப்படியாப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டாராம். அப்போ இன்னைக்கு அதை சொல்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன் தெரியுங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை எல்லோரையும் மொத்தமாக ஒரு படிப்பனையாக பலஸ்தீன் மக்களை உருவாக்கியிருக்கான். பலஸ்தீன் மக்கள் இப்போ ஒருத்தன் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறானா, அவன்கிட்ட கேளுங்க, 3 வேளை சாப்பாடு இருக்கா? இருக்கு. வீடு இருக்கா? வீடு இருக்கு. மனைவி பிள்ளைங்கள்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு. தூக்கம் நல்ல ராத்திரியில் நல்லா தூங்க முடியுதா? இருக்குது. எல்லா வசதிகளும், வேலை வாய்ப்பு இருக்குது, வீடு இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது, பணங்காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. மனைவி பிள்ளைங்க குடும்பத்தினர் எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. ஆனால்
நீ யோசிக்கணும். இந்த ஜமானில் நம்ம பார்ப்போம், பலஸ்தீன் மக்களை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. வீடு இல்லை, சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, வெயில் நேரத்தில் தங்குறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சின்ன பின்னமாக ஆக்கிட்டானே சண்டாளன் ஜியோனிஸ் இஸ்ராயில். அதனால் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, ஈமான இலக்கல பதிலா. அப்போ இது என்ன படிப்பினை? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தை நம்ம சந்தித்தாலும், என்ன மாதிரியான துயரங்களை சந்தித்தாலும் நம்ம மனசை நம்ம ஆறுதல் படுத்திக்கலாம். எப்படி சொல்லலாம்? அம்மா, பலஸ்தீன் மக்கள் படுற கஷ்டத்தை விடையா நான் பட்டுட்டேன். யாருங்க உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்களா? இதாங்க இதோடைய பெரிய தத்துவம் அல்லாஹ் நம்மளுக்கு தந்தது. பலஸ்தீன் மக்களை வச்சு இன்றைக்கி அல்லாஹ் செய்கிற முடிவை பொருந்தி கொள்ளணும். எவனாவது கஷ்டப்படுறானே, பலஸ்தீன் மக்களை விடையா கஷ்டப்பட்ட நீ என்ன தளர்ந்த? எல்லாம் உனக்கு இருக்கு. ஒரு சின்ன கஷ்டத்தில் நீ என்னமோ எல்லாத்தையும் ரொம்ப உலகத்திலே நீ தான் பெரிய துயரத்தை சந்தித்த மாதிரி பேசுகிறிய. ஸோ படிப்பனை பலஸ்தீன் மக்களை பார்த்து நம்ம ஆறுதல் அடையணும். பலஸ்தீன் மக்களை விடையா பலஸ்தீன் மக்களை எப்படி சோதித்தான் அல்ல, அப்படி என்ன சோதிக்கலையே, அதுக்கு நான் சுக்குரு செய்யணுமே, அப்படியே போகணும். சரி, இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேச வந்த விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன தெரியுங்களா? ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக அல்மர்ஹூம் இப்ராஹிம் ரைசி, ஈரானுடைய பிரசிடென்ட், ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 9 பேர் அதை பயணம் செய்தாங்க. 3 ஹெலிகாப்டர் சென்றது. எங்கே போனாங்க? அசர்பைஜானுக்கு. அந்த டேம் கட்டுறாங்க, தண்ணியுடைய டேம் இருக்குல்ல, ரெசர்வோ, இதை கட்டுறதுக்காக அவர் போயிருந்தார். அங்கே போய் திறப்பு விழா கட்டிட்டாங்க. திறப்பு விழாவுக்கு போயிருந்தார். அவர் போன அந்த ஹெலிகாப்டரில் 9 பேர், பைலட் சேர்த்தா 9, 8 பேர் பைலட், ஒரு ஆள். 3 ஹெலிகாப்டரில் 2 ஹெலிகாப்டர் திரும்பிடுச்சு பேஸுக்கு, ஈரானுக்கு. அசர்பைஜானில் இருந்து அவங்க வரும்போது ஒரு காடு பகுதி, ஒரு மலைப்பகுதியில் போய் அது விழுந்து 9 பேரும் ஷஹீதுங்க. 9 பேரும் ஷஹீத். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மக்களோட உள்ளத்தில் பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்போ வந்துக்கிட்டு அவங்களுடைய உதவியினால் ஹமாஸ்க்கு, ஹிஸ்புல்லா, ஹவுதிகளுக்கு ரொம்ப ஒரு ஊக்கமாக இருந்தது. யார்? ஈரானுடைய உதவியை கொண்டு. மற்ற அரபு நாடுலாம் தூங்குறானுங்க, சொத்து மாடுங்க தூங்குதுங்க. இவங்க ஒரு ஆள் ஈரான் மட்டும் நின்று பக்க பலமாக நின்று ஒத்தாசையாக இருந்தாங்க. ஏன்னா அப்போ திடீர்னு அவங்க மரணிக்கிறாங்க. முக்கியஸ்தர்கள் இன்னும் அதில் இருந்த 7 பேர் ரொம்ப முக்கியஸ்தர்கள். ஏன்னா அதான் இப்ராஹிம் ரைசி, அவர் பெரிய சாதனைங்க, அவர் பெரிய தைரியசாலி. எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டார் பார்த்தியலா? நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்க போகிற நிலைமை, பலஸ்தீனுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது எனி டைம். ஆனால் அவர் இறக்குறாரு. எல்லாம் சோகத்தில் மூழ்கிட்டாங்க. ஈரான்லேயோ சரியான சோகம். ஏன்னா அற்புதமான ஒரு பிரசிடென்ட் அவர் எந்த அளவுக்கு அற்புதமானவர்னா, அவரை வந்துங்க இந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, குர்ஆனெல்லாம் எரிச்சாங்கல்ல இடையில, ஒரு நாட்டை எரிச்சுக்கிட்டு குர்ஆனோ இஸ்லாத்தை எதிர்க்கிறோம் அப்படியான்னு பேசினாங்க. அப்போது இப்ராஹிம் ரைசி என்ன சொன்னார்? அல்மர்ஹூம் அவர் சொன்னார், நீங்கள் குர்ஆனை எதை எரிச்சாலும் இஸ்லாத்தை நீங்கள் அழிக்க முடியாது. இஸ்லாம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாப்பு செய்கின்றான். இந்த குர்ஆனை ஹாஃபீஸ்கள் மனனம் செய்து அவர் உள்ளத்தில் வச்சு பாதுகாக்கிறான். அது வளர்ந்து கொண்டே தான் இருக்குது. உலகத்தில் பாருங்கள், ரெட்டிப்பான நிலையில் வருதா இல்லையா? அங்கே 1,00,000 பேரை கிட்ட கொண்டுட்டாங்க. அந்த ரபலில் கிடக்கிறவங்க, அந்த கட்டடம் சரிஞ்சு உள்ளே கிடந்தாங்களே பலஸ்தீன் மக்கள், அதெல்லாம் சேர்த்தா 1,00,000 பேர் வரும் இறந்தது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பகரமாக 10 மடங்கு 1 மில்லியன் சொல்கிறாங்க. அந்த 7 மாதத்தில் 1 மில்லியன் நியூ முஸ்லீம்ஸ், இஸ்லாத்தை புதுசாக தழுவக்கூடியவங்க 1 மில்லியன் வந்திருக்காங்க. அன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்கில் சொல்கிறாங்க 1 மில்லியன் இப்போ கூடியிருக்கோம். நான் சொல்கிறது 1 மாதத்துக்கு முன்னே. ஏன் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்கிறான். அப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஏன் இது நடந்துச்சு, இந்த நேரத்தில் ஏன் நடக்கணும், அல்லாஹ் பாதுகாத்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் நம்ம. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுக்கு எக்காலத்திலையும் இணை வைக்காதீங்க.
அல்லாஹ்வுக்கு எக்காலத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ் கொண்டு நடக்குது, நல்லதோ கெட்டதோ. அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கணும் நம்ம முஸ்லீம்கள் மனசு. ஆஹா, ஈரான் தானே வந்து கடைசியில் காப்பாற்றிச்சு, ஈரான் தானே இப்படி செய்தது, ஈரான் தானே பக்கபலமாக நின்றுது, அவங்க மூலயமா ஹவுதிகள், இஸ்புல்லாக்கள், அப்புறம் ஹமாஸ், இப்படி நம்ம அவங்கள வந்துக்கிட்டு உயர்வா, அதாவது எந்த அளவுக்குன்னா அவங்க உதவி இல்லாமல் நம்ம வெற்றியாக முடியாது, நம்ம வந்துக்கிட்டு இஸ்ரேலோட படையை தோக்கடிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 300 பேர் சாகுறாங்க. அஷ்காரு அவங்களுடைய சோல்ஜரு, பலஸ்தீன் இது இஸ்ரேலுடைய சோல்ஜரு, அது தெரியுமா உங்களுக்கு? சத்திசி அவன் காட்ட மாட்டான். அல் ஜசீரா வெளியிடக்கூடிய தகவல், ஒரு நாளைக்கு 300 பேர் சாகக்கூடிய நிலையில் இருக்கான் இஸ்ரேல். அதனால் அவனுக்கு பெரிய ஒரு பதட்டமாக இருக்குது. அவன் உள்ளூரில் இஸ்ரேலில் பெரிய சச்சரவு ஏற்படுது. இருக்கட்டுமே. அப்போது இங்கே வந்துங்க நம்ம என்ன நடந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறான், அல்லாஹ் தாலா மட்டும்தான் உதவி கொடுக்க முடியும்னு சொல்லி நம்ம அதில் ஆழமாக நம்பணுமே ஒழிய நம்ம வேறு யாரும் நம்மளை வெற்றி தந்துட முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான் வெற்றியை தரணும். ஆனால் அவங்க மூலியமாக அல்லாஹ் சாத்தியப்படுத்துவான். அல்லாஹ் வந்து பத்ர் போரில் மலக்கத்தை இறப்பி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்தானா இல்லையா? பத்ர் போரில் மலக்கத்து மார்க்கை இறங்கி அல்லாஹ் தான் வெற்றியை கொடுக்குறான். மலக்கத்துக்கு மூலியமாக மலக்கத்துகளை அனுப்பி அவங்க மூலியமாக அல்லாஹ் வெற்றியை கொடுக்குறான். மூசா நபியை அல்லாஹ் உதவி செஞ்சான், டைரெக்டாக கடலை பிளந்து உதவி செஞ்சான். இப்ராஹிம் நபியை நெருப்பில் போட்டாங்க, நெருப்பை குளிர்ந்துருன்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாத்தான். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஈரான் மக்களை வச்சு இவங்களை வச்சு அல்லாஹ் பாதுகாப்பு செய்கிறான். ஆனால் பாதுகாக்கிறது அல்லாஹ் ஒருவன் தான், ஈரானோ யாரும் இல்லை. அப்போ அல்லாஹ் இந்த 8 பேரை எடுத்துட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க, 8 பேரை எடுத்தானோ உனக்கு வெற்றி கொடுக்க போகிறதுனா என்ன நீ நினச்சிக்கா, என்ன உள்ளத்தில் வை. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் குர்ஆனில், நீ இஸ்லாத்தில் அன்றி வேற ஒரு நிலையில் நீ மௌத்தாயிடாத. அல்லாஹ் வார்னிங் பண்ணுறான் முஸ்லீம்களுக்கே. நீ வந்து ஒரு முஸ்லீம், ஆனால் நீ கடைசி காலத்தில் இதே நிலையில் மௌத்தா போகணும். இல்லையானால் அல்லாஹ் அதோட முடிஞ்சிச்சு. நம்ம என்ன பெரிய அமல் செஞ்சுருந்தானோ எல்லாத்தையும் அல்லாஹ் புறக்கணிச்சிருவான். அதனால் அல்லாஹ் கொடுக்குற வார்னிங் அது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இஸா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வராய்தன் நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. நபியே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் கூடவே வெற்றியும் வரும். அந்நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கம் வருவார்கள். அந்நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், அவனிடமே பாவ மன்னிப்பு கோருங்கள். அல்லாஹ் அக்பர். என்ன அழகா சொல்கிறான். எல்லா காலத்துக்கும் பொருந்ததா இல்லையா இந்த ஆயத்து? இன்றைக்கி பாருங்கள், கூட்டம் கூட்டமாக வராங்களா இல்லையா இஸ்லாத்தின் பக்கம்? இவங்க பல தீங்கு செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு தீங்கு விளைவிக்கிறோன்னு. ஆனால் அதை கொண்டு இஸ்லாம் அல்லாஹ் இதாயத்தை சாத்தியமாக்குறான். ரொம்ப பேர் இஸ்லாத்தின் பக்கம் வராங்க. இங்கே நம்ம ஷியா அந்த நம்ம என்ன ஈரானுடைய மக்களை அவர் இப்ராஹிம் ரைசி இவங்களாம் அவர் என்னம்மா அவர் ஷியா அப்படி இதெல்லாம் பேசக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு நம்மள்ட்ட அல்லாஹ் தந்த ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா, நம்ம எல்லாரும் இந்த கலிமாக்குள்ளே அடங்குறோம். எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை நம்பக்கூடியவங்க ஈரான் மக்கள். நம்மளும் சுன்னா வல் ஜமாத்தை நம்புகிறோம், ஷியாக்களும் அதை நம்புகிறாங்க. இந்த அல்லாவை ஈமான் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்பிட்டாங்களா இல்லையா? அது விட்டுருங்க. இன்னுமே அவங்க என்ன ஏதுங்கிறது அல்லாவுக்கும் அவங்களுக்குள்ள விஷயம். நம்ம எல்லாரும் ஜட்ஜாக மாறக்கூடாது. அவங்க ஷியா அவங்க அப்படியா அதெல்லாம் பேசவே வேணாம். அவங்கள்ட்ட களிமா இருக்குது, நம்மள்கிட்டையும் களிமா இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஏன்னா முடிவு செய்வான். அந்த அளவுக்கு நம்ம போகணும். ஏன்னா சில விஷயங்கள்ல அவங்களுடைய கருத்து நம்மளுடைய கருத்து வேறுபாடுது. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. களிமா இருக்கா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா ஷஹாதா, அதை வச்சு தான் நம்ம நிர்ணயிக்கணும். அதனாலங்க நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ஈரானோ ஹமாஸ் யாரும் இல்லைனானோ அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றியை நாடிட்டானா நிச்சயமாக வெற்றி வந்தே தீரும். இதை நம்ம உறுதியாக நம்பணும். அல்லாஹ் கொண்டு தான் எல்லாம் நடக்குது. இவங்கெல்லாம் உதவி தான், அல்லாஹ் இவங்களை வச்சு தான் நம்மளுக்கு உதவி செய்கிறான்.
சுபஹானல்லாஹ். ஃப்ரீ Palestine, ஃப்ரீ Palestine from the river to the sea. சுபஹானல்லாஹ். வந்து கொண்டே இருக்குது, வெற்றி வந்து கொண்டே இருக்குது. அல்லாஹ் உலகத்துக்கு பூரா ஒரு படிப்பனையை காட்டுறான். நல்லா பார்த்துக்கிடுங்கோ. யார் இந்த ஜியோனிஸ் இஸ்ரேலுங்கிறவன் யார், எப்படியாப்பட்டவன் சொல்லி எல்லாம் உலகமே திரண்டுக்கிட்டு இப்போ 143 நாடு 150 நாடு ஆக போகுது. எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க. முதல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தவங்கெல்லாம் இப்போ வந்துட்டாங்க எங்கிட்டு. அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க, பலஸ்தீனுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அவங்களும் சுதந்திரம் அடையணும், அவங்களும் மற்ற மக்கள் மாதிரி நிம்மதியாக அமைதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. 150 நாடுங்க இப்போ எட்ட போகுது. 150 அந்தாண்ட 43 நாடு தான் இருக்குது. எல்லாம் 193 நாடு. அந்த 43 நாள் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க எல்லாம் வந்துக்கிட்டு இஸ்ரேலுடைய பெரிய கூட்டணியாக இருப்பாங்க. சரி, அப்போது அல்லாஹ் வெற்றியை தரப்போகிறான், வந்து கொண்டே இருக்குது. ஆனால் உலகமும் பார்க்குது இன்னைக்கு. இஸ்ரேல் ஜியோனிஸ் எப்படியாப்பட்டவன் பொய்யன், அவன் செய்கிற அநியாயம் அட்டூழியத்துக்கு ஒரு அளவே இல்லை. மக்கள் பார்த்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்ம அதிகமாக துவா செய்வோம் பலஸ்தீன் மக்களுக்கு. யா அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியை கொடு, யா அல்லாஹ் உயர்வை கொடு, கண்ணியத்தை கொடு, யா அல்லாஹ் எல்லா விதமான யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை அவங்களுக்கு கொடு. அவங்க சிறப்பாக வாழணும் அல்லாஹ். அதை எங்கள் கண்ணால் நாங்கள் பார்க்கணும். அது எங்கள் கண் குளிர்ச்சி. யா அல்லாஹ் இதை நிறைவேற்றி யா அல்லாஹ் 75 வருஷம் அவங்க பட்ட வேதனைக்கு நீ சுதந்திரத்தை கொடு யா அல்லாஹ், அவங்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அடுத்தடுத்த விஷயங்களை நான் பேசுவேன். டிக்டாக்ல பேசுகிறனால 10 நிமிஷத்தோடு முடிச்சுக்கொள்கிறேன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.